மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கான் பகுதியில் ரயில் மோதி 8 பயணிகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. தற்போது மீட்பு படையினர் அங்கு வந்திருக்காங்களா? பலி எண்ணிக்கை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? விவரங்கள் என்ன? மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்காவுன் மாவட்டத்தில் பராண்டா ரயில் நிலையம் என்கிற ஒரு ரயில் நிலையம் இருக்கிறது. அந்த ரயில் நிலையத்தில் புஷ்பக் எக்ஸ்பிரஸ் விரைவு ரயிலானது நின்று கொண்டிருந்தது. அப்போது ஒரு கோச்சில் திடீரென தீ ஏற்பட்டதாக தீ விபத்து அலாரம் ஒலிக்கப்பட்டிருக்கிறது. அது தவறுதலாக ஒலி எழுப்பப்பட்டிருக்கிறது. இதனால் பெட்டியில் தீ பிடித்திருக்கிறதோ என்று அச்சமடைந்த பயணிகள் சிலர் அருகே இருந்த மற்றொரு தண்டவாளத்தில் குதித்திருக்கிறார்கள். அந்த தண்டவாளத்தில் அவர்கள் குதித்த போது அந்த தண்டவாளத்தில் கர்நாடகா எக்ஸ்பிரஸ் விரைவு ரயிலானது வேகமாக வந்து கொண்டிருந்தது. அப்போது தண்டவாளத்தில் குதித்த அந்த ரயில் பயணிகள் மீது கர்நாடக எக்ஸ்பிரஸ் விரைவு ரயில் மோதியதில் சுமார் 8 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மற்றொரு தகவல் உயிரிழப்பு 12 அதிகரித்திருக்கிறது என்கிற ஒரு தகவலும் கிடைத்திருக்கின்றது. இவை தவிர 30 முதல் 40 பேர் வரை காயமடைந்திருக்கின்றனர் என்கிற ஒரு தகவலும் கிடைத்திருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு ரயில்வே அதிகாரிகள் மற்றும் மீட்பு படையினர் விரைந்து அந்த பகுதிக்கு காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை மீட்பு மருத்துவமனைக்காக சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். புஷ்பக் எக்ஸ்பிரஸ் விரைவு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதாக தவறாக ஒலி எழுப்பப்பட்டதுதான் பயணிகள் தண்டவாளத்தில் குதித்ததற்கான முக்கிய காரணமாக கூறப்படுகின்றது. யார் இந்த தீ விபத்து ஃபயர் அலாரமை எழுப்பியது, எதனால் இப்படி நடைபெற்றது என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. காயமடைந்தவர்கள் எங்க இருக்காங்க? அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்படுகிறது ரமேஷ்குமார்? காயமடைந்தவர்கள் சிலருக்கு உடனடியாக அங்கிருந்த சக பயணிகள் அவர்கள் முதலுதவி சிகிச்சைகளை வழங்கி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருக்கிறார்கள். அங்கிருந்த ரயில்வே பணியாளர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்து அவர்களை மீட்டு மருத்துவமனைகளே அனுமதிக்கக்கூடிய பணியில் விரைவாக ஈடுபட்டிருக்கிறார்கள். மீட்பு குழுவினர் அந்த பகுதியில் என்ன மாதிரியான மீட்பு நடவடிக்கை எடுக்கிட்டு இருக்காங்க? இப்ப முதற்கட்டமா சக பயணிகளே மீட்பு பணியில ஈடுபட்டதா நீங்க சொல்றீங்க. மீட்பு குழுவினர் அங்க வந்துட்டாங்களா? ரயில்வே அதிகாரிகள் அங்க வந்திருக்காங்களா? அந்த சம்பவ இடத்திற்கு அவர்கள் விரைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அது பாண்டா ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு சிறிது நேரத்தில் இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. எனவே தகவல் அறிந்ததும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ குழுவினர் ரயில்வே அதிகாரிகள் அங்கே விரைந்திருக்கிறார்கள். இப்ப ஜால்கன் மாவட்டத்துல இந்த விபத்து நடந்திருக்கு. இது பக்கத்துல எந்த ஸ்டேஷன் இருக்கு? அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்திருக்கலாம் இல்லையா? நிச்சயமாக பராண்டா என்கிற ஒரு ரயில் நிலையம் தான் இருக்கிறது. அந்த ரயில் நிலையத்தில் ரயில் நின்று கொண்டிருந்த போதுதான் திடீரென இந்த ஃபயர் அலார்ம் எழுப்பப்பட்டதாகவும் இதனால் அச்சமடைந்த பயணிகள் அங்கு ரயிலில் இருந்து தண்டவாளத்தில் குதித்ததை தொடர்ந்துதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக பயணிகள் முடிந்த அளவுக்கு விரைவாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இது தொடர்பான விசாரணை எந்த அளவுக்கு போயிருக்கு? இது தவறான இந்த ஃபயர் அலார்ம் இழுத்தது தான் காரணம் அப்படின்னு முதற்கட்ட தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. வேற ஏதாவது காரணம் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா தீ அலாரம் அடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? நிச்சயமாக தற்போதைய உடனடி தேவை என்பது பாதிக்கப்பட்டவர்களை மீட்பு, அவர்களுக்கு முதலுதவி மற்றும் சிகிச்சைகளை கொடுப்பதுதான் ரயில்வே பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடைய முதல் வேலையாக இருக்கிறது. இந்த மீட்பு பணிகள் நிறைவு பெற்ற பிறகு அடுத்த கட்ட விசாரணையில் தான் இது எப்படி நடைபெற்றது, பயணிகள் யாரேனும் தெரியாமல் அழுத்தினார்களா அல்லது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது ஒலி எழுப்பப்பட்டதா என்பது குறித்த முழுமையான விவரங்கள் விசாரணைக்கு பிறகு தெரிய வரும். இந்த போக்குவரத்து எப்ப சீரடையும்? ரயில் போக்குவரத்து அந்த தண்டவாளத்தில் காயமடைந்திருக்கக்கூடிய அந்த பயணிகள் அனைவரும் மீட்கப்பட்ட பிறகு விரைவாகவே போக்குவரத்து சீராகி ரயில் திட்டமிட்டபடி இலக்கை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. மகாராஷ்டிராவில் பயணிகள் மீது ரயில் மோதிய விபத்து அந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விபத்தில் 8 பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாகவும் காயமடைந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்த தகவலை நாம் பார்த்தோம்.